சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். The subject of the program is Book of Destiny. What is the difference between fate and destiny? Fate அப்படின்னா தலைவிதி, விதின்னு சொல்லுவாங்க fate. Destiny என்றால் கூட ஒரு அர்த்தத்தில் விதி தான். டெஃபினிஷன் கேட்டேன், ஆண்டவரே இந்த டெஸ்டினிக்கு தமிழ் டிக்ஷனரியில் பார்த்தா என்னமெல்லாமல் போட்டிருக்கு, குழப்பமாக இருக்குது, நீங்கள் என்ன டெஃபினிஷன் கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். த ஏஞ்சல் டோல் மீ, அவர் சொன்ன வழியில் நீ போனால் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமான ஆண்டவருடைய வசனத்தை தண்டவாளமாக கொண்டு நீ நடந்து சென்றால், அவருடைய சித்தத்தின்படி நடந்தால், வசனத்தை மீறாமல் நடந்தால், நீ சென்று அடையும் இடம்தான் யுவர் டெஸ்டினி. விதி என்பது உங்களுடைய செல்ஃப் வில், சுயசித்தம் உங்களை கரம் பிடித்து அழைத்து செல்வது. சுயசித்தம் உங்களை அழைத்து செல்லும் பொழுது பாதி நேரத்தில் பிசாசு வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு குறுகலான பாதையிலிருந்து விசாலமான நரகத்தை நோக்கி செல்லும் பாதைக்கு செல்வான். அதைத்தான் தலைவிதி, விதி ஃபேட் என்று சொல்கிறார். டெஸ்டினி இஸ் வாட்ஸ் God has laid out your path. பிறந்த நாளிலிருந்து நமக்கு புக்கு எழுதிடுறாங்க. நம்ம பற்றி பரலோகத்தில் புக்கு எழுதப்படுது. நம்ம என்னைக்கு என் தாயின் கருவில் நான் உருவானனோ, the first day, there is a book of destiny written in heaven. உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படிதான். Psalm number 139 verse 16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. முதல் நாளில் உருவான கருவின் ஃபர்ஸ்ட் டே, அதுலேயே ஆண்டவர் பார்த்துறார், புக் எழுதி வச்சார், அதிலிருந்து சார வரைக்கும். என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இன்னும் கண்ணு வரல, காது வரல, விரல் வரல, கை வரல. ஆனால் என்னைக்கு கண் வரும், என்னைக்கு காது வரும், என்னைக்கு விரல் வருங்கிறது எல்லாம் டேட் வாரியா, டைம் வாரியா எழுதி வச்சிருக்கு. புக் ஆஃப் டெஸ்டினி. ஃப்ரம் பர்த் டு டெத் இட் இஸ் ரெக்கார்டட். பரலோகத்தில் பல புத்தகங்கள் இருக்குது. இந்த புத்தகம் புக் ஆஃப் டெஸ்டினி வாஸ் இன் லெவல் நம்பர் 8. லெவல் நம்பர் 8 தான் நிறையா புக்ஸ் இருக்குது. இந்த புத்தகங்கள் வந்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் நாம் நிற்கும் பொழுது இந்த புத்தகங்கள் எடுத்து வாசிக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். மரித்தோராகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். புத்தகங்கள் திறக்கப்பட்டன, வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. ஆகவே புத்தகங்கள் என்று சொல்வது 2 புத்தகத்தை குறிக்குது. ஒன்று புக் ஆஃப் டெஸ்டினி, இன்னொன்று புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஞாபகார்த்த புத்தகம். புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அண்ட் புக் ஆஃப் டெஸ்டினிங்கிறது புத்தகங்கள், ப்ளூரல், புக்ஸ் ப்ளூரல். அதுக்கப்புறம் வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது, அதுதான் ஜீவ புத்தகம், ரட்சிக்கப்பட்டவர்களின் பெயர் எழுதப்பட்ட ஜீவ புத்தகம். ஆகவே லெவல் நம்பர் 8 உள்ள 3 புத்தகம் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், புக் ஆஃப் டெஸ்டினி அண்ட் புக் ஆஃப் லைஃப், ஜீவ புத்தகம். இந்த ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நான் பேச போகிறது புக் ஆஃப் டெஸ்டினி, கர்த்தருடைய திட்டம் நம் வாழ்க்கை குறித்து. அந்த மற்ற புத்தகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞாபக புத்தகம் இஸ் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். ஞாபகம், ரிமெம்பர், ஞாபக புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஞாபக புத்தகத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக மாத்திரம் எழுதப்பட்ட புத்தகம். எல்லாருக்கும் இந்த ஞாபக புத்தகத்தில் கிடையாது. அதான் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னார். அவரை வச்சு நம்ம ஏதாவது செய்யணும்னா கர்த்தருக்கு பயந்தவர்கள் செய்கிற எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. மைனர் டீட்டெயிலிருந்து மேஜர் டீட்டெயில் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்தார், நீங்கள் அவருக்கு ஒரு தாகமாக இருக்குங்கன்னு தண்ணி கொடுக்குறீங்க, தண்ணி விலையற்றது, அதை நம்ம மதிக்க மாட்டோம், மறந்துடுவோம். ஆனால்
விக்டர் ஞானராஜ் அவருக்கு தண்ணி கொடுத்தாரு, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாரு. ஒரு கலசம் தண்ணி கொடுக்குறவனையும் பரலோகத்தில் ரிமெம்பர் பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் சும்மா சொல்லிட்டு போகல, டைம் பாஸ்க்காக சொல்லிட்டு போகல, உண்மையிலே அதை எழுதுகிறாருப்பா. அது எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். நீங்கள் பேசுகிறது நல்ல காரியம்னா சிரித்து எடுக்க மாட்டாங்க, பேனா வச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் யாராவது ஊழியக்காரனை பற்றி எதாவது சொன்னீங்கன்னா உடனே அப்படி சொன்னான் அப்படின்னு எழுதிடுறாங்க. நான் சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், டெஸ்டினி புக்கை பார்த்தேன்றேன், எந்த ஹெவனை பார்த்தேன்னு, சவுத் போல் போனேன்றான். இதெல்லாம் பார்த்து சிலரெல்லாம் கேள்வி பண்ணுறாங்க. அதனால் எனக்கு வருத்தமாக இருக்குது. மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 12 verse 36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டுமென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். நம்ம சும்மா லைட்டாக பேசிடுறோம். என்ன சொல்கிறார் விக்டர் ஞானராஜ் அப்படின்னு போயிருப்பாரா? ஏதாவது ஒரு புத்தகம் படிச்சிருப்பாருப்பா, அதான் சொல்லு. நான் எனக்காக சொல்லுங்க, என்னை என்ன வேணால் சொல்லுங்கள், இது எரும மாட்டு தோல், எவ்வளோ சொன்னாலும் ஒன்றும் உதைக்காது, கவலையே பட மாட்டேன். என் முன்னால் வந்து சொன்னால் கூட கவலைப்பட மாட்டேன். ஏன்? அவருக்காக வேலை செய்கிறேன். எலிசா வந்து பால்ஹெட், அவரை பார்த்து 42 பேர், ஒருத்தன் சொன்னால் ஒரு தாத்தா போராடா வாங்கிடா கேள்வி பண்ணலான்னு, அந்த குரூப்பே வந்துடுச்சு, அந்த யூத் குரூப் 42 பேர் வந்து சொன்னாங்க, உங்கள் பாஸ் எலியா ஏறி போனார்னு கதை விடுறல்ல, மொட்டை தலையா நீ ஏறிப்போ, பால்ஹெட் யூ ஆல்சோ கோ, அவனை மாதிரி போ அப்படின்னு கை தட்டி சிரித்து கேலி பண்ணுறாங்க. பார்த்தா, எப்பா இப்படிலாம் சொல்லாதங்க. மறுபடியும் சொன்னாங்க, மொட்டை தலையா ஏறிப்போ, உங்கள் எலிசா மாதிரி கைக்கு தண்ணி ஊற்றினியே நீ ஏறிப்போ. அவங்க சொன்ன வார்த்தை எத்தனை வார்த்தை? மொட்டை தலையா ஏறிப்போ. மொட்டை தலையா ஒரு வார்த்தை, சரி 2 வார்த்தை இல்லை 3 வார்த்தை, போயிட்டான். அந்த நேரத்தில் அவர் சபிச்சார். 2 கரடி வந்தது, அந்த 42 பேரை க்ரஷ் பண்ணி போட்டுச்சு. அது எனக்கு காட்டினாரு, அதை நான் உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன், தெரியாத பேசாதுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து 70 சீடர்களை 2 பேராக கிராமத்துக்கு அனுப்புகிறாரு. இவங்க கிராமத்தில் போயிட்டு மினிஸ்ட்ரி பண்ணிட்டு வராங்க. ஆவிகளும் உங்களுடைய நாமத்துக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொல்லி நல்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவர் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படாமல் அவர் சொல்கிறாரு, எப்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஆவி கீழ்ப்படுகிறது, இந்த மிரக்கல்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, உன் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்குல்ல அதுக்கு சந்தோஷப்படுனார். இதுதான் ஜீவ புத்தகம், புக் ஆஃப் மெமரி, ஜீவ புத்தகம். 3வது புக் ஆஃப் டெஸ்டினி. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். யாவரும் தங்கள் தங்கள் கிரியையின்படியே புக் ஆஃப் டெஸ்டினியில் எழுதப்பட்டிருந்தபடி அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். இதுதான் புக் ஆஃப் டெஸ்டினி. அந்த புக் ஆஃப் டெஸ்டினியில் ஃபஸ்ட்டு 500 pages இட்ஸ் அபவுட் த லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். புக் ஆஃப் டெஸ்டினியில் ஜேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் நடப்பார் அப்படின்னு பிதா எழுதின திட்டம் 500 பக்கத்தில் எழுதியிருக்கு. அதில் ஆரம்பித்தவர் இயேசு கிறிஸ்து 500 பக்கத்தில் எழுதப்பட்டது 1 செகண்ட் வித்தியாசம் இல்லாமல் அவர் ஃபாலோ பண்ணார். அதில் எழுதப்பட்ட வார்த்தை மாம்சமாகி அதை அப்படியே செய்து காட்டியது. இது கிறிஸ்மஸ் சர்மன் அல்ல. Word became flesh is not as text for Christmas. It is explanation about that book of destiny as a model for us. எப்படி இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் சித்தத்தின்படியே நடந்தாரோ அதனுடைய மாடலாக அது இருக்குது என்று பார்க்கிறோம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்கும் ஆண்டவர் புக் ஆஃப் டெஸ்டினி எழுதி வச்சிருக்காரு. அதை விட்டு நீ டீவியேட் பண்ணும்போது யூ லூஸ் டைம் இன் யுவர் லைஃப். அவர் எனக்கு புக் ஆஃப் டெஸ்டினியில் அடுத்தது 3வது காட்டினது, அந்த இயேசு கிறிஸ்து பக்கத்தில் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் சொன்ன அந்த திருடனுடைய புக் ஆஃப் டெஸ்டினியை காட்டினார். அதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், அந்த திருடன் நல்லா ரட்சிக்கப்பட்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு க்ரீன் லைன் போட்டு வச்சுருக்காரு. இந்த பையன் என்ன செய்தான்னா, ஆரம்பத்திலிருந்தே அவன் வாழ்க்கை ரெட் லைனில் தான் ஓடுது.
ஒரு செகண்டு அவன் கடவுளுடைய திட்டத்தை எப்படி நடக்கலை, அப்படியே போயிட்டு வருது ரெட் லைன். கடைசியில் அந்த ரெட் லைனு க்ரீன் லைனோடு சேருதுப்பா. நம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் சொல்லி இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பார். லாஸ்ட் செகண்ட் ஹிஸ் நேம் ஹஸ் கான் ரிட்டன் இன் த புக் ஆஃப் லைஃப். என்ட்ரி பாஸ், தர டிக்கெட், போ உள்ளே போய் நுழை. நம்மளாம் டீலக்ஸ் கிளாஸ், நிறைய கிஃப்ட்டு வர்றோம். அதனால தான். அதனால் பாக்கியவான். ஆனால் சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் என்னங்க சொல்ல, பரலோகத்துக்கு உள்ளே நுழைஞ்சாலே போதும். ரோமர் 8:30 எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தவரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார் அல்லது நீதிமான்களாக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கினோரை தமது மகிமையில் பங்கு பெறச் செய்தார். இதுதாங்க உங்கள் டெஸ்டினியினுடைய 4 சாப்டர். ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் 500 pages. அதுக்கப்புறம் முதல்ல யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். 4 knowledge. விக்டர் ஞானராஜ் பிறந்தோடனே இவன் 16 வயசில் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு போட்டிருந்தார். அதுபடி நான் ரட்சிக்கப்பட்டேன். முன்குறித்தார். இந்த முன்குறித்ததுக்கு ஒரு வசனம் எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அந்த புக் ஆஃப் டெஸ்டினியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி எழுதியிருக்கு, அவருடைய வாழ்க்கையை பற்றி. அதான் நமக்கு மாடல். ஒரு வினாடி கூட தவறாமல் பிதாவின் சித்தத்தை செய்தார், பிதா காட்டினதை செய்தார், பிதா சொன்னதை பேசினார். அதுதான் புக் ஆஃப் டெஸ்டினியில் இருக்குது. நம்ம என் லைஃப்பில் 16வது வயசில் ரட்சிக்கப்பட்டேன். அந்த இதிலேருந்து அங்கேருந்து எழுதிட்டுருக்காங்க. சில மஞ்சக்கோடு இருக்குது. மஞ்சக்கோடு அவரை விட்டு விலகி போனது, டைம் லேப்ஸ். அதுக்கப்புறம் சேர்ந்துட்டேன், நல்ல வேலை. மஞ்சக்கோடு கர்த்தர் சித்தத்தை காட்டினோடனே, கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தை பின்பற்றவா எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால் நான் என் சுய சித்தத்தை பின்பற்றுறேன் அப்படின்னு சொன்ன உடனே there is a confusion in my mind. The moment there is a confusion, you leave from the will of God. You go in a green yellow line. அது மாதிரி ப்ளூ லைன் என்ன செய்துட்டேன்னா, கன்ஃபியூஷன் தீர்ந்து, கர்த்தாவே உங்கள் சித்தத்தை நான் ஃபாலோ பண்ண போகிறல, நான் என் சித்தத்தை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு போகிறது, பாவம் செய்ய போகிறது. அது ப்ளூ லைனில் குறிக்குது. அதையும் ஒரு நாளில் மனம் திரும்பி ஜாயின் பண்ணுறேன் க்ரீனில். அப்போ தான் தெரியுது, இதெல்லாம் முதல்லே காட்டியிருந்தீங்கன்னா நான் ஒழுங்காக மஞ்சள் லைன் ப்ளூ லைன் வராமல் இருந்திருப்பேனே. இப்போ எல்லாம் சுற்றிட்டுலாம் வந்தேன், கொஞ்சம் போச்சே டைமு. இழந்து போன வருடங்களை திருப்பி கொடுக்கிறேன். பச்சைக்கிளி வெட்டுக்கிளி எல்லா கிளிகளும் சாப்பிட்ட வருடங்களை திரும்ப தருகிறேன், இனி அது ஒழுங்காக இரு அப்படின்னு சொல்லி அதை ரீரைட் பண்ணி அந்த வாழ்க்கையை மறுபடியும் வாழும்படி அவர்கள் செய்திருக்கிறார். ஆகவே முதல் அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கிறார்னா, என்னை எப்படி முன்குறித்தார், முன்குறித்தவரை அழைத்தார். யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். அது செகண்ட் சாப்டர். அந்த அழைப்பில் எப்படி இருக்குன்னா, 2 அழைப்புன்னு சொன்னார். ஒன்று பாஸ்டர் அழைச்சிருக்காரு, டீச்சரை அழைச்சிருக்காரு, நேர்ஸ் அழைச்சிருக்காரு. தட் இஸ் ஒகேஷ்னல் காலிங். சிலருக்கு சில திட்டங்களை செய்வதற்கு செலக்டட் ஃபார் கால்டு ஃபார் காட்ஸ் டாஸ்க். எல்லாரையும் அழைச்சிருக்காரு. எவரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். டீச்சர் அழைச்சிருக்காரு, அதில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். நேர்ஸாக இருக்கிறதுல நீங்கள் உண்மையாக இருக்கணும். உங்கள் காலிங்கில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அவர் போட்டிருக்க திட்டத்தைப்படி போகும். நீங்கள் எந்த பிஸ்னஸையும் ஆரம்பிக்கலாம், அதை கர்த்தர் ஆசீர்வதிக்க செய்வார். அது கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கா இல்லையான்னு வேண்டாம். ஒரு பிஸ்னஸில் வெற்றியோ, நீங்கள் எடுக்கும் அட்டம்ப்டில் வெற்றியோ ஆண்டவரை பொறுத்து இல்லை, அது உங்களை பொறுத்து இருக்கு. அந்த க்ரீன் லைனில் நீங்கள் போனீங்கன்னா தோல்வியே வராது. ஈவன் இஃப் யுவர் டெசிஷன் இஸ் ராங், இங்கேருந்து இப்படி போகிறதுக்கு பல நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா ஆண்டவர் தப்பான டெசிஷனில் நீங்கள் கர்த்தரை நேசிக்கும் போது கொணந்துங்க இணைச்சிடுவார். நத்திங் கேன் பி அ ஃபெயிலியர் ஃபார் ட்ரஸ்டிங் காட், சரண்டரிங் ஹியூமன் வில். சுய சித்தத்தை ஒப்பு கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் தவறான தீர்மானம் செய்து போயிட்டு இருந்தாலும் கொண்டு ரைட்டாக தீர்மானத்தை நிறுத்திடுவார். அதுக்கப்புறம் வெற்றி. யாரை அவர் முன்குறித்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். இதில் என்ன எழுதியிருக்குன்னு அந்த சாப்டரில், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டார், அந்த மீட்டிங் கூட்டு போனார்,
போயா எல்லாம் ரட்சிக்கப்பட முடியாது, எல்லாம் கை வைத்துங்க, ரட்சிக்கப்பட விரும்பலாம், கை வைத்துங்க. கையை கிளை போட்டீங்க, ஏற்றலை. டிவி ப்ரோக்ராம் ஒன்னிடத்தில் தான் சொல்கிறேன், இன்று மரித்தால் எங்கே போவாய்? ஆஃப் பண்ணுமா மகளே டிவியை, என்னமோ வளர்றான். ஃப்ரான்சிஸ் தாம்சன் ஒரு ரைட்டர் எழுதியிருக்காரு, ஹவுண்ட் ஆஃப் ஹெவன். அந்த போயம் படி. ராஜபாளையம் வேட்டை நாய், ராஜபாளையத்தில் நான் வேலை பார்த்துருக்கேன், ராஜபாளையம் நாய் தெரியும். அது என்னன்னு சொன்னால், ஒரு முயலை பிடிக்க போச்சுன்னா பிடிக்காமல் திரும்பாது, முயல் ஓடிடும், இதில் பூந்துடும், அது கண்டுபிடிக்க முடியாது, என்றாலும் கடைசியில் வந்துடும். அதுதான் வேட்டை நாய். ஆண்டவர் அது மாதிரி உன்னை பிடிக்கணும்னு நினச்சாரு, நீ எங்கேயும் ஓட முடியாது. நினிவேக்கு போக சொல்லும்போது தர்சீஸ் போனா கூட்டு வந்துடுவார், மீனை வச்சு பிடிச்சிடுவார். அதுதான் நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். அது சாப்டரில் எழுதியிருக்கிறார். யாரை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை குளோரிஃபிகேஷன், என்ன மகிமைப்படுத்திருக்காரு. சொன்னதுக்கு ஸ்டோன் மறையுது, தைராய்டு போகுது, குழந்த பாக்கியம் தங்குது. இது எனக்கு மாத்திரம் இல்லை, நீங்களும் கர்த்தருடைய சித்தத்தில் இருந்தால் உங்களை மகிமைப்படுத்துவார். இதுதான் லாஸ்ட் சாப்டர், மகிமை. 8வது தளத்தில் இந்த ரெக்கார்ட்ஸ் புக் இருக்குது. 9வது தளத்தில் உங்களுக்கு என்ன ரிவார்டு, என்ன பலன் இருக்குன்னு. அந்த 9வது தளம் பூராமே க்ரௌன்ஸ், க்ரௌன்ஸ், கிஃப்ட்ஸ், ஜுவல்ஸ், டைமண்ட்ஸ். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும், he has created everything beautifully in his time. உலகத்தை உண்டாக்கணுன்னே ஆண்டவர் என்ன செய்தார்? ஒளி உண்டாக கடவுதுன்னொன்னே இந்த கையில் லைஃப்பை எடுத்தார், இந்த கையில் கலரை வீசினார். லைஃப் வாஸ் ஃபுல் ஆஃப் கலர் அண்ட் லைஃப். ஆதாம் நாசியில் நான் காற்றை, என் மூச்சு காற்றை ஊதிய பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான். அது குளோரி ஏர். அவன் பாவம் செய்த பொழுது, மீறுதலான பொழுது, விலக்கப்பட்ட கனியை புசித்த பொழுது த ஏர் பிகேம் பொல்யூட்டட். ஏர் பொல்யூட் ஆச்சுன்னா என்னாச்சு? கிருமிகள், வைரஸ் எல்லாம் வந்துடுச்சு. அந்த செலஸ்டியல் சிட்டியில் ஐ வாஸ் ப்ரீதிங் த மில்லனியல் ஏர். 1000 வருட அரசாட்சியில் இந்த சாபம் நீங்கினதுனால அங்கே உள்ள காற்று வித்தியாசமான காற்று. செலஸ்டியல் சிட்டியில் இந்த காற்றை சுவாசிக்கிறவங்க 100 வயசில் செத்து போனாலும் ஐயப்பா சின்ன பிள்ளை செத்து வச்சுன்னுவாங்க. ஏன்னா 1000 வருஷம் இருப்பாங்க. ஆதாமுக்கு அந்த பொல்யூட்டட் ஏரை சுவாசித்து அதில் கெட்டு போனதுனால அவர் என்ன செய்தார்? உயிர் தெழுந்த உடனே இயேசு கிறிஸ்து சீசர்களாக கூப்பிட்டு, எப்பா நீங்கள் சுவாசிக்கிற ஏர்லாம் ரொம்ப பொல்யூட் ஆயிடுச்சு ஊதுனார். ஏன்? இன்னையிலிருந்து யூ ஆர் கோயிங் டு ப்ரீத் மில்லனியல் ஏர். மில்லனியல் ஏர் யூஸ் பண்ணுறதுனால, ப்ரீத் பண்ணுறதுனால பிசாசுகளை துரத்த முடியும். வெளியே போட்டுமே என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளது உனக்கு தருகிறேன், எழுந்து நடப்பான். ஏன்? யூ ஆர் ப்ரீதிங் மில்லனியல் ஏர். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.